171வது பாடல். சதுரம் 4 மறையும் 8 தான தங்கி 3 எதிர்தானான வாயுவாறு என்னும் வட்ட மேவியே உதிரதான வரைகள் 8 என்னும் என் சிரசின் மேல் கதிரநாத காயகத்தின் கலந்தெழுந்த நாதமே. சதுரம் 4 மறையும் 8. ஒரு சதுரம் கட்டம் போடுறது அப்படின்னா 4, மறையும் அப்படின்னாக்கா பக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா திக்குகள்னா 4ன்னு சொல்லி 8ன்னு சொல்லுவாங்க. தானதாங்கி 3 இதெல்லாம் ஒன்றாக்கி 3 ஒன்றா மாறுறதுனால எதிர்தான வாயுவாறு என்னும் வட்டம் ஏவியே எண்ணக்கூடிய ஒரு வட்டத்தில் தான் அது இருக்குது. ஒரு வட்டத்தில் மேலே ஏறி நின்று உதிரதான வரைகள் 8 என்னும் என் சிரசின் மேல் கதிரதான காயகத்தின் கலந்தெழுந்த நாதமே. ஒரு மனிதன் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் என்ற 4 திக்குகள் அப்படின்னு சொல்கிற சுற்றி இருக்கிற 8 தானே எல்லாத்தையும் தாங்கி நிற்கிதுன்றது நிற்கிற அந்த 3 சிவா விஷ்ணு பிரம்மாவையும் இது எதிர்தலான வாயு அப்படின்றதையும் புரிஞ்சு அந்த வட்டத்தின் மேலே போய் நின்றுட்டான்னா, அந்த மாதிரி ஆயிட்டான்னா கதிரதான காயகத்தின் கலந்து எழுந்தது. இந்த காயத்திலேருந்து ஒரு கலந்து எழுந்த நாதத்தை கேட்டுனே இருக்க முடியும். செல்வத்தூர் செல்வம் செவிச்செல்வம் கேட்க முடியும். அப்படி ஒன்று இருக்குது. 4 6 10 மேல் 4 3 இட்ட பின் மேல 10 மாறுடன் மேதிரண்டு தன்றுமே கோழி அஞ்செழுத்துலே குரு இருந்து கூறிடில் தோல் மேனி நாதமாய் தோன்றி நின்ற கோஷமே. கோஷம் இந்த உடம்புல கோஷம்னா 0 0ன்னு ஒன்று சொல்லுவாங்க. 1 பக்கத்தில் போட்டால் 2 பக்கத்தில் போட்டால் 3 பக்கத்தில் போட்டால் மாறுற மாதிரி இந்த உடல்ன்ற ஒன்று, இந்த உடல் தாங்கி நிற்கிற வெளிச்ச உடல்னு ஒன்று, இது மனம் அப்படின்ற ஒன்று, அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக டெக்னிக்கலாக இருக்கிற ஒன்று, இந்த மாதிரி பலவிதமாக அந்த உடம்பை சொல்லுவாங்க. ஸோ 4 6 10 மேல் 4 3 இட்ட பின் மேல 10 மாறுடன் மேதிரண்டதொன்றுமே கோழி அஞ்செழுத்துலே குரு இருந்து குறின். ஒரு குரு திருத்தி சொல்லி வைப்பார், இங்கே இருக்குது இப்படி இருக்குது, இங்கேருந்து நீ அதை பாருன்னு. அந்த மாதிரி பார்த்துட்டா தோல் மேனி நாதுமாய் தோன்றி நின்றோம். எப்படி தோல் இந்த மேனியை போத்தி இருக்குதோ அந்த மாதிரி மனதை அந்த நாதம் போத்தியிருக்கும். அதுவும் ஒரு கோஷம். கோஷமாய் எழுந்ததும் கூடுருவி நின்றதும் தேசமாய் பிறந்ததும் சிவாயம் அஞ்செழுத்துமே ஈசனார் அருந்திட அநேக மந்திரம் ஆசையம் நிறைந்து நின்ற 51 எழுத்துமே. என்னோடய வீடியோவில் போட்டு வச்சுருப்பேன். குண்டலினின்னு ஒரு வீடியோவில் பழசு ஒன்று இருக்கும் புதுசு ஒன்று இருக்கும், போய் பாருங்கள். அந்த சக்கரங்களை போட்டு வச்சுருப்பேன். 51 எழுத்துன்னு வர போட்டு வச்சுருப்பேன். கீழே 4 6 8 10 அந்த மலர்களை போட்டு வச்சுருப்பேன். இதழ்கள் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதில் இன்னும் தெளிவாக போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி 51 எழுத்தையுமே நிறைந்து நின்றது அந்த 51 எழுத்துமே. அங்க லிங்க பீடமாய் 2 எழுத்திலும் பொங்கு தாமரையிலும் பொருந்துவார் அகத்தினுள் பங்கு கொண்ட ஜோதியும் பரந்த 5 எழுத்துமே சிங்கநாத ஓசையும் சிவாயம் அல்லது இல்லை. அது சிவாயத்தினால் ஆனது. சிவாயா என்ற 3 நாள் ஆனது. தண்ணியை அசங்கி சத்தந்தேர் உருவாக்கலாம், கல்லை தூக்கி கல் சத்தத்தை உருவாக்கலாம். நெருப்பு காற்று ஆகாயம் ஏற்படுத்துகிற சத்தம் வேறு, தண்ணியும் மண்ணும் ஏற்படுத்துகிற சத்தம் வேறு. 2க்கும் பிரித்து அறியணும். அதனால் இங்கே ஓசையும் சிவாயம் அல்லது இல்லை. சிவாயத்தை தவிர வேறு எதுவும் அந்த ஓசை இல்லையே. ஓமையிலா பேரொலிக்குள் உருவமான தெவ்விடம் ஓமையாகி அண்டத்தில் உருவி நின்ற தேவிடம் தவமமான பாமனர் தரித்து நின்ற தேவிடம் தற்பரத்தில் சலம் பிறந்து தங்கி நின்ற தேவிடம். பாருங்கள், இந்த பாழ், இந்த வெட்டவெளி, இந்த சூன்யம், இந்த உண்மை ஊமை கிடையாது, நிகரற்றது அப்படின்னு நபி சொல்கிறாரு. அது எல்லையற்றதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது ஊமை இல்லாதது, எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. அந்த உருவி அந்த உலகமெல்லாம் ஊமையாகி அண்டத்தில் இருக்கிறதுலாம் எங்கே உருவி நிற்கிது? தவம்தானான பரமனார் தரித்து நின்ற தேவதம். தவம் தானம்லாம் பண்ணுறதெல்லாம் எங்கே? தற்பரத்தில் சலம் பிறந்து தங்கி, இந்த சலம் பிறந்து தங்கி நின்ற தேவிடம் இந்த வரத்தில் தான் நிற்கிது. சுகமான எருது 3 கன்றைகின்ற தேவிடம் சுகமான எழுது 3 கன்றை என்ற தேவிடம் சொல்லு கீழ் உலகம் 7 நின்ற மாற தேவிடம் அவனும் அவளும் ஆடல் அருஞ்சிவன் பிறந்ததே அவள் தான் மேருவும் அவமையதான தேவிடம்.
இது எல்லாம் நிற்கிறதே எங்கிடம்னு வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு பார்வையில் வேறு வேறு கோணத்துலேருந்து சொல்கிறார். உதிக்க நின்றது எவ்விடம், ஒடுங்குகின்றது எவ்விடம், கதிக்க நின்றது எவ்விடம், கண்ணுறக்கம் எவ்விடம், மதிக்க நின்றது எவ்விடம், மதிமயக்கம் எவ்விடம், விதிக்க வல்ல ஞானிகள் விதைத்துருக்க வேண்டுமே. ஞானம்லாம் பேசுகிறீங்க, புக்கெல்லாம் படிக்கிறீங்க, புத்தகத்தெல்லாம் படித்து அந்த அறிவெல்லாம் சொல்கிறீங்க. போங்கப்பா, கடவுள் வெற்றிடமாகறன்னா உங்களால் உணரக்கூட முடியல, கஷ்டமாக இருக்குது. இது விரிச்சி உருகிடுங்களா அப்படின்னு கேட்குறாரு. திரும்பியோடு வாசல் எட்டு, திறம்புரைத்த வாசல் எட்டு, மருங்கிலாத கோலம் எட்டு, வன்னியோடு வாசல் எட்டு, துரும்பிலாத கோலம் எட்டு, சுற்றி வந்து மருளரே, அரும்பில்லாத பூவும் உண்டு ஐயனானை உண்மையே. அரும்பில்லாத ஒரு பூ இருக்குது, அதுக்கு அரும்பு இல்லை, அரும்பே இல்லை. ஒரு மலர் அப்படின்னா அது 7 பருவத்தை கடந்து வரும். மலர் அலர்வி போகுது அப்படின்லாம் சொல்லி வச்சோம். மனுஷன் ஒரு பெண்ணுன்னா பேதை பெதுமைன்னு ஒரு 7 பருவம் இருக்குத்தான் சொல்லி வச்சுருப்பாங்க, மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே அரும்பில்லாத பூ உண்டு, மலர்ந்துருக்குது, கடவுள் விரிந்திருக்குது, பார்க்கும் இடமெல்லாம் வானமாக பகுபட முடியாத இருக்குது, பகவானாக இருக்குது. ஆனால் அது உண்மைதான், நான் உங்களால் உணர முடியலையே. தானிருந்து மூல அக்கி தனில் எழுப்பு வாயுவால், தேனிருந்து அரை திறந்து தித்தி ஒன்று தொத்ததே, வானிருந்து மதியம் ஒன்று தண்டலம் முகுந்த பின், ஊனிருந்து அளவு கொண்டு யோகி நல்ல யோகி. தான் இருந்த மூல அக்கி தனல் எழுப்பி வாயுவால், அக்கி உமர்ந்தது வாயு கரத்திலே அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாரு சிவாகமத்தில். ஸோ தான் இருந்து மூல அக்கி தனல் எழுப்பி, தனலை எப்படி எழுப்புனா வாயுவால் எழுப்பி, தேனிருந்து அரை திறந்து தித்தி ஒன்று ஒத்ததே, வானிருந்து மதிமொன்று தண்டலம் முகுந்த பின், ஊனிருந்து அளவு கொண்டு யோகி. இந்த உடம்புல தான் ஆனால் அளவு கொண்டு இருக்கிறான், ஆனால் அளவில்லாதவனை இந்த அளவோடு வச்சுன்னு இருக்கிறான். அந்த யோகி நல்ல யோகியே. முக்தனாய் நினைத்த போது முடிந்த அண்ட துச்சி, பக்தனாரும் அம்மையும் பொறிந்த ஆடல் ஆடினார், சித்தனான ஞானிகள் தில்லை ஆடல் என்பீர்கள், அத்தன் ஆடல் உற்றபோது அடங்கல் ஆடல் உற்றது, அத்தன் ஆடல் உற்றபோது அடங்கல் ஆடல் உற்றது. இறைவன் தன்னை வெளிப்படுத்திக்கும் போது, இறைவன் இங்கே நிறைஞ்சிருக்கும் போது நான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. நான் இல்லை, அங்கே வெறும் வெளி மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி அத்தன் ஆடல் உற்ற போது அடங்கல் ஆடல் உற்றதே. 180வது பாட்டு. கடவுளை பலர் பலவிதமாக சொல்லி உங்களை குழப்பியிருந்தால் அதுக்கு பொறுப்பு நான் இல்லை. கடவுள் வெற்றிடம் ஒத்துக்க முடியலன்னா அதுக்கும் பொறுப்பு நான் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் வெற்றிடமாக இருக்குது, எங்குமா இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை. நான் அதுக்குள்ளே உட்காந்து பேசினீர், நீங்களும் அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. உள்ளவும் வெளியும் அதுவே தான் இருக்குது. கொண்டாட்டமாக இருங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு நினைங்க, எதையும் நல்லதுக்காகவே பாருங்கள். சந்தோஷம். ஆன்லைன் போட்டோன்னே நிறைய பேர் வந்துட்டீங்க. எல்லோரும் நல்லா இருங்க, பாருங்கள், இதுக்கப்புறமாவும் பாருங்கள், பகிருங்க, பங்களிங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.